நீங்க ஊடகத்திலையும் போட மாட்டீங்க. எடிட் பண்ணிருக்கு. நான் சொன்னாலும் எடிட் பண்ணிருக்கணும். திமுகவுடைய லட்சியமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மத்த எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்துல 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? மத்திய அரசு எந்த காலத்திலும் எதிர்க்க மாட்டாங்க. அவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. ஈடுபட்டு இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னதான் நடவடிக்கை எடுக்கணும்? நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியான? எங்க நாடாளுமன்றத்துல ஆள் இல்லையே. நீ கேட்கிற கேள்வி அவிட்டு தான் கேட்கல. திமுகவினரே என்ன மாதிரி? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும். அதுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டோம். மீன்பிடி துறைமுகம் நிறைய கொடுத்தோம். மீன் இறக்க தலகத்தை அமைச்சோம். ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்குலாம் போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம். இப்படி பல இது சொன்னோம். அதுல இலங்கையில பிடித்து போன அந்த படகுகள்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு இழப்புகள்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில தொடர்ந்து மீனவர்களை காப்பாற்றப்பட்டது. ஆகவே இன்றைக்கு அந்த கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்தது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஊடகத்திலையும் போட மாட்டீங்க. எடிட் பண்ணிருக்கு. நான் சொன்னாலும் எடிட் பண்ணிருக்கணும். யார் உங்களுக்கு தெரியும்? அதுல போய் கேள்வி கேளுங்க. அவையில அதை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த மீனவர்கள் பாதிப்பு உள்ளாவதற்கு யார் காரணம்? யாருடைய ஆட்சியில இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டது? இலங்கை அரசு. முதல் நீங்க பகிரங்கப்படுத்துங்க. எதுக்கே விவாதம் ஆட வைக்கிறீங்க? அதிமுக இருமுனா விவாதம் ஆட வைக்கிறீங்க. ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையா இருக்குது. முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாத மேடை வச்சு இன்னைக்கு மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடல. ஒன்றும் தவறு இல்லை. மாவட்டத்துல நீங்க ஒரு மாவட்டத்தான் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சென்னை உட்பட 38 மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமா நடக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஒரு மாவட்டத்துல சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்துல வெளியில வந்துருக்குது, மீன் மாவட்டத்துல அங்கங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, தருமபுரியில திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோல பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதுல என்ன சொல்றாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று மிரட்டுறாரு. ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்க போய் நிக்க போறாங்க? இந்த ஆட்சியில எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அரசு எந்திரம் எப்படி எல்லாம் தவறா பயன்படுத்துது. இதெல்லாம் பத்திரிகையில போடுது. இதெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலா கேட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுது. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்துல நீங்க வெளிப்படுத்தணும். விவாத மேடைகள்லாம் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பத்தி விவாதிக்கல விட்டுருக்கணுமே. என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் 8 வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கிறீங்க. நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க. திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குது. இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மத்த எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே. யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டு எல்லாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. எவ்வளவு அசிங்கப்படுத்தினான்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல அவர் வீட்டுல நானும் ஒரு கட்சியில பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்துலாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு கேட்கிற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமா, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா. நாங்க தான் கிடைச்சோமா? நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யறாங்க? இந்த ஆட்சியில என்ன செஞ்சிருக்காங்க? இங்க இருக்கிற ஊடக நபர்கள், பத்திரிகை நபர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில எத்தனை திட்டத்தை கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே. இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நான் நடவடிக்கை எடுத்தேன்.
ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்க திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? எவ்வளவு திட்டம். அதே மாதிரி இங்க இருக்கிற நதி வெஸ்ட் நதி, வெஸ்ட் நதியில இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீர் எல்லாம் போய் கலக்குது. அதை சுத்தப்படுத்தி விடலாம். அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்தணும். அதையும் கிடப்புல போட்டு. ஏன்னா வெஸ்ட் நதியில இந்த நதிநீர் மாசுபடுது. அது மாசுபடாம இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில விட வேணும். அது ஒரு திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நான் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 230 கோரிக்கைகள் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க, கோரிக்கையோட தான் இருக்குது. இன்னும் அதுக்கு தீர்வு காணல. அவங்கதாங்க எப்பவுமே கவர்ச்சிகரமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றது தெரியல. ஒரு முதலமைச்சரா இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்காரு. அவரே உணர வேணும். எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்துல அது பிரச்சனை ஆயிருக்க வேண்டாம். கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணும். புரியுதா? அது யார் சொன்னா நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பாக்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்படுத்தணுமா? தேர்தல் அறிக்கை வந்தது இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தல, தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்தது. தெரியும், அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றதோ என்னுடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன ரைடு விட்டுவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.